ஃபாஸ்ட் ட்ராவல் vlog அதுவும் லாங் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். மை ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlog. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அப்புறம் நிறைய அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் கோபர்லேருந்து தபுக்கு கிளம்பிட்டோம். நிறைய பேருக்கு தபுக் சவுதி அரேபியாவில் இருக்க ஒரு ரீஜனும் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுதி அரேபியாவோட நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்கிறது தான் தபுக். நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் கூட தபுக்கில் இருக்குது. ஸோ தபுக்லேருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாரு. நிறைய அழகான பிளேஸ் எல்லாமே பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா பிளேஸுமே அப்டேட் பண்ணுறேன். கோபர்லேருந்து கிளம்பியாச்சு ஏர்போர்ட்க்கு. தமாம் ஏர்போர்ட் வீட்டிலேருந்து 60 கிலோமீட்டர் வரும். ஸோ ஏர்லியராகவே கிளம்பிடுவோம். எப்போ ஏர்போர்ட் போனாலுமே எப்போ டிராஃபிக் இருக்கும், எப்போ ஃப்ரீயாக இருக்கும்னு தெரியாது. மேக்ஸிமம் 1 hour ஆகிடும் வீட்டிலேருந்து ஏர்போர்ட் ரீச் ஆக. ஹஸ்பண்ட்க்கு 2 weeks தபுக்கில் ஒர்க். ஸோ என் பொண்ணுக்கு கூட வின்டர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதான் ஃபேமிலியோட கிளம்பியாச்சு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. தபுக்கில் வின்டர் நல்லா இருக்கும். -1 கூட டெம்பரேச்சர் போகும். ஸ்னோலாம் கூட பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் பயங்கரமாக வெயில் அடிக்கும் தான் சொல்லுவாங்க. அது கம்ப்ளீட்லி போய் இங்கே வின்டருக்கு வின்டர், சம்மருக்கு சம்மர்னு ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் போகும். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். கிங் ஃபஹத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தமாம். இந்த ஏர்போர்ட் தான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க. டோட்டல் கவரேஜ் ஏரியாவே 776 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரும். சீசன் டைமில் ரஷ் இருக்கும். இப்போ சீசன் டைம் எதுவும் இல்லை. ஸோ ரஷ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஜித்தா அண்ட் ரியாத்தை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கொஞ்சம் ரஷ் கம்மியாக தான் இருக்கும் தமாம் ஏர்போர்ட்டில். நாங்கள் செக்இன்லாம் முடிச்சுட்டு டேரக்ட் ஃப்ளைட் கிடைக்கல தபுக்கு. ஸோ ரியாத் போயிட்டு அங்கேருந்து டிரான்சிட் தபுக்கு. எனக்கு ரொம்ப சவுதி அரேபியாவில் பிடிச்சது, ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஷாப்பிங் மாலாக இருந்தாலும் சரி, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே தனித்தனியாக ப்ரேயர் ரூம் இருக்கும். இன்னொன்று பிடிச்ச விஷயம், ஃப்ளைட்டில் உட்கார்ந்த உடனே டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ராவல்கான துவா சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுபானெல்லாம் அதுவே ரொம்ப பிடிக்கும். தமாம் டு ரியாத் ஃப்ளைட் ட்ராவல் ரொம்ப கம்மி தான். வித்தின் 1 hourலே நாங்கள் ரியாத் ரீச் ஆகிட்டோம். ஸோ லக்கேஜ் எல்லாமே நாங்கள் செக்இனில் போட்டாச்சு. ஸோ தபுக்கில் தான் கிடைக்கும். பொண்ணோட ஸ்டாலர் மட்டுமே ரியாத்தில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டுமே கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் அஷர், மகரிப், இஷா இது 3மே தொழுல. ஸோ ரியாத் ஏர்போர்ட்டில் 3மே தொழுதுட்டு டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா தபுக் ரீச் ஆக லேட் ஆகிடும். ஸோ அதனால் இங்கேயே நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் கிளம்பிட்டோம். தபுக் ரீச் ஆனவுடனே பொண்ணு தூங்கிட்டா. ஸோ வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டே வெளியில் ஹஸ்பண்ட்க்கு சாட்டர்டே லீவ், சண்டேலேருந்து தான் சைட்டு. ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் தபுக் மஸ்ஜித். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து அசர் தொழுதுட்டு அப்படியே தபுக் கேஸ்டில் வந்துவிட்டோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் பிளேஸ். நீங்கள் தபுக்கில் இருக்கீங்க, இல்லை தபுக்கு விசிட் பண்ண இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் தபுக் கேஸ்டில். இந்த கேஸ்டில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே அரபிக் அண்ட் இங்கிலீஷில் டிஸ்பிளே இருக்கும். இந்த கேஸ்டில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க தபுக்கில், எந்த செஞ்சுரியில் ப்ராஃபிட் முகமது தபுக்கு வந்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் அரபிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் முகமது தபுக்கு வரத்துக்கு முன்னாடி தபுக் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் தபுக் எப்படிலாம் சேஞ்ச் ஆச்சு, ஸோ அவங்க இங்கே தபுக்கு வந்தப்போ சூரா அல் தௌபா குரானில் 9th சாப்டர் தபுக்கில் தான் இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கான விஷயங்கள், அந்த மஸ்ஜித்து, ஸோ தபுக்கில் வார் நடந்தப்போ ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 30,000 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்டில்லையும் கூட அந்த காலத்தில் வாருக்கு யூஸ் பண்ண அந்த பீரங்கி பந்து, அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸு, வாருக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில்ஸ் மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்களே, அது எல்லாமே டூரிஸ்ட்டுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மியூசியத்தில். இந்த கேஸ்டல் கூட ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, அந்த மண்ணில் கட்டப்பட்டது, அதை அப்படியே ரெனோவேட் பண்ணி ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ப்ளஸ் டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றி இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான். ஸோ டைமிங் வீக் டேஸ்லையும் வீக்கெண்ட்ஸ்லையும் டைமிங் சேஞ்ச் ஆகும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வெசல், தண்ணி குடித்தது, ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு மெமரிஸாக கலெக்ட் பண்ணி இங்கே மியூசியமில் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிங் இந்த தபுக்கை ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே என்னென்ன டெவலப் பண்ணாங்க, ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹிஸ்ட்ரியுமே வித் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு இதில் இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்டாக காமிச்ச மஸ்ஜித் இதுதான் தௌபா. இங்கே தான் சூரா அல் தௌபா இறங்கியிருக்கு. ப்ராஃபிட் முகமது அந்த காலத்தில் வாருக்காக வந்தப்போ இந்த மஸ்ஜித்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க கூட ஒரு 30,000 பேர் வந்திருக்காங்க தபுக் வாருக்காக. ஸோ அந்த மஸ்ஜித் எல்லாமே அந்த டைமில் மண்ணுனால தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரூல் பண்ணவங்க ரெனோவேட் பண்ணி இப்போது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ கீழே அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் சொல்லிட்டு 2 ஃப்ளோர் இருக்குது. 2த்துலையுமே அந்த வாருக்காக யூஸ் பண்ண எல்லா வெசல்ஸ் அண்டு வெப்பன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த தௌபா மாஸ்க். ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறப்போ இந்த மாதிரி மண்ணில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அது வந்து இப்போ ஒரு early 20s கட்டப்பட்ட அந்த மஸ்ஜித் தான் அது. ரொம்ப அழகான பிளேஸு தபுக்கு. ஸோ தபுக் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே இது தபுக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். சவுதி அரேபியாவில் இப்படி ஒரு பிளேஸா அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே கூட பாருங்கள், கேஸ்டிலில் கூட நம்ம டைமில் ப்ரேயர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எல்லா செட்டப்புமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது, இதே மாதிரி செட்டப் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே இருக்குது. இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண கிணறு, அதை அப்படியே மூடி, அதுவுமே மியூசியமுக்காக விசிட்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதை மூடி வச்சுருக்காங்க. அவங்க வாருக்காக யூஸ் பண்ண கேமராஸ், அப்புறம் அந்த டெலஸ்கோப், அதுவுமே அவங்க வந்து மெமரிஸுக்காக இன்னுமே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து உத்மன்யரா, அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க தபுக்கில். ஸோ அவங்க அந்த பீரங்கி பந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, அதையுமே அவங்க பத்திரமா எடுத்து இங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க விசிட்டர்ஸ்க்காக. ஸோ நாங்கள் ஃபுல் மியூசியமும் சுற்றி பார்த்துட்டு, ஸோ அப்படியே வெளியில் வந்திங்கன்னா இந்த மியூசியமுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். ஸோ அதோட பேர் வந்து எயின் அல் ஷுக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ப்ராஃபிட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடித்தாங்க. ஸோ இங்கே தங்கி இருந்தாங்களே அவங்களுக்காக வாருக்காக. ஸோ இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இருக்காதான், தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. ப்ராஃபிட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்த பிறகு தான் அப்படியே அந்த கம்மியாக இருக்கிற தண்ணி கூட வெள்ளப்பெருக்காக மாறி தபுக்கு ரீஜனுக்கே ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இந்த இடம் இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து தான் இந்த ஊருக்குள்ள எல்லாருக்குமே தண்ணி சப்ளையாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக்கு வந்த பிறகு இவ்வளோ அதிசயம் இங்கே நடந்திருக்கு. ஸோ இதுவுமே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே மக்ரிப் ப்ரேயருக்காக நாங்கள் இன்னொரு மஸ்ஜித் வந்துட்டோம். இது தபுக்லேயே உள்ள ஒரு ரொம்ப அழகான பள்ளிவாசல். லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு 2 பேருக்குமே தனித்தனியாக இருக்கும். ஸோ மக்ரிப் தொழுகைக்காக நாங்கள் இங்கே வந்திருந்தோம். மஸ்ஜித் அல் வலீதின். இங்கே ஜும்மா ப்ரேயருக்குமே நாங்கள் தபுக்கில் இருக்கிறப்ப இங்கே தான் வருவோம். ஸோ இங்கே மக்ரிப் தொழுதுட்டு அப்படியே இங்கேருந்தும் நாங்கள் கிளம்பியாச்சு. சவுதி அரேபியாவில் பெரிய மஸ்ஜித்லாம் நம்மளுக்கு பண்ணித்தர ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சவுதி அரேபியா வரீங்கன்னா மேக்ஸிமம் லேடிஸ்க்கு சொல்கிறேன், ஜும்மா ப்ரேயர் அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப மற்ற ப்ரேயர்ஸ் எல்லாமே மஸ்ஜித்தில் போயிட்டு தொழுங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊரில் அப்படி கிடைக்குமான்னு தெரியல, இங்கே கிடைக்கிது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. நாங்கள் பார்க்க வேண்டிய பிளேசஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இஷாவுமே தொழுதுட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே தபுக் மாலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் தபுக்கில் உள்ள பெரிய மால். இங்கே லூலு இருக்குது. ஸோ க்ராசரி கொஞ்சம் வாங்கிக்கலாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் பிரெட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. 2 வீக்ஸுமே வெளியில் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வாங்கிறதுக்காக லூலு வந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் வ்ளாக். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.